அஸ்மத்குருப்யோ நமः. ஸ்ரீ லீலாசுகர் அருளிச் செய்த ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் என்ற ஆச்சரியமான கிருஷ்ண அனுபவம் ஸ்தோத்திரம் நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. கிருஷ்ணாஸ்து பகவான் ஸ்வயம்னு ஸ்ரீ சுகர் ஸ்ரீமத் பாகவதத்தில் தெரிவிக்கிறார். அதாவது இந்த அவதாரம் பூர்ண அவதாரம். அந்த கிருஷ்ணாவதார அனுபவம் தொடர்கிறது. இன்னைக்கு 8வது ஸ்லோகம். எனது சொல்லுக்கு உயிராகிய கண்ணன் வெல்க, ஜெய விஜயீ பவா, ஜெயம் டு கண்ணன் என்கிறார். என் கவிதையின் உயிர் மூச்சு அவனே என்கிறார் இந்த 8வது ஸ்லோகத்தில். மதசிகண்டி சிகண்ட விபூஷணம் மதன மந்தர முக்த முகாம்புஜம் விரஜவது நயனாஞ்சல வஞ்சிதம் விஜயதாம் மம வாங்மய ஜீவிதம். ரொம்ப ரைமிங்கா லில்ட்டிங்கா அழகா சின்னதா ஸ்லோகம் அருளி செய்திருக்கிறார். மத சிகண்டி சிகண்ட விபூஷணம் மதன மந்தர முக்த முகாம்புஜம். அதாவது கண்ணன் தன்னுடைய சிகை, அதாவது தன்னுடைய தலைக்கு கிரீடமாக அணிந்திருப்பது எது அப்படின்னா மயில் தோகை. அந்த மயில் இறகு, மயில் தோகை பீலிகை. அது ரொம்ப அழகா எடுப்பா, ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா பளபளப்பா வண்ண வண்ணமுமாய் இருக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த தோகை, அந்த இறகு ரொம்ப கொழுத்த அழகான ஒரு மயிலிடமிருந்து எடுக்கப்பட்டது. அது அதனால இந்த மயில் தோகையே அவ்வளோ அழகா இருக்கு. அவன் தாமரை முகத்தில் அந்த அந்த மதியை மயக்கும், நம்முடைய புத்தியை மயக்கும், நம் மனதை இழுக்கும், ஆக்கர்ஷிக்கும் மன்மதனின் லாவண்யம் தேங்கி இருக்கிறது. லாவண்யம்னா அழகின் மொத்த உருவம் அவனுடைய முகம். அந்த தாமரை முகத்தில் அந்த சௌந்தரியம், அந்த லாவண்யம் கொட்டி கிடக்கிறது, வெள்ளமிட்டு ஓடுகிறது அழகு. அது நம் மதியை மயக்குகிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஆண் அழகனையும் ஆயர்பாடி நங்கைகளின் கடைக்கண் வீச்சுகள் ஏமாற்றி தன்வசம் செய்து கொண்டு விடுகின்றன. அந்த அப்படிப்பட்ட சாக்ஷாத் மன்மதனையும் அந்த ஆயர்பாடி பெண்கள், கோபிகைகள், அவர்கள் தங்களுடைய கடைக்கண் வீச்சினால் அவனை இழுத்து தன்வசம் வைத்து கொண்டிருக்கின்றனர் என்கிறார். இத்தகைய சௌந்தரியத்தை படைத்திருக்கும் கண்ணன் என் கவிதையின் உயிர் மூச்சாக இருந்து விஜயம் செய்து அருளட்டும் என்கிறார் சுவாமி. மத சிகண்டி, கொழுத்த மயிலின் சிகண்ட விபூஷணம், இறகை பூஷணமாக கொண்டவன். கொழுத்த மயிலின் இறகை பூஷணமாய் கொண்டவன் மத சிகண்டி சிகண்ட விபூஷணம். மதன மந்தர, மன்மதனை வெல்லும் முக்த முக அம்புஜம். அதாவது மதன மந்தர முக்த முக அம்புஜம், மன்மதனை வெல்லும் அழகு வாய்ந்த தாமரை போன்ற முகத்தை உடையவன். விரஜவது நயனாஞ்சல வஞ்சிதம், விரஜவது இடைப்பெண்களின் நயனாஞ்சல வஞ்சிதம், கடைக்கண் பார்வையால், இடைப்பெண்களின் கடைக்கண் பார்வையால் வஞ்சிக்கப்பட்டவன். மம என்னுடைய வாங்மய சொல் வடிவுக்கு நூலான இந்த நூலை, இந்த கர்ணாமிர்தத்தை, கிருஷ்ண கர்ணாமிர்தத்தை ஜீவிதம் உயிராக்கியவன். விஜயதாம் அவன் வெற்றியுடன் விளங்கட்டும். வாங்மய ஜீவிதம் அப்படின்னா துருவன் துருவ ஸ்தோத்திரத்துல தெரிவிக்கிறானாம். துருவன் எல்லா சக்திகளையும் தரிக்கின்ற எந்த பகவான் தனது மகிமையால், தனது வைபவத்தால், தன்னுடைய கிரேட்னஸால் என்னுள் புகுந்து உறங்கிக் கொண்டிருந்த இந்த எனது வாக்கையும் மற்றும் கை, கால், காது, மெய் முதலிய இந்திரியங்களையும் பிராணசக்திகளையும் எந்த பகவான் என்னுள் புகுந்து உயிர்ப்பிக்கின்றாரோ அந்த பகவானும் பரமபுருஷருமான உமக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார் துருவன். அதன்படி யோ அந்தஹா பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசூப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்திதஹ ஸ்வதாம்னா
அந்யாம்ச்ச ஹஸ்தச்சரண ஸ்ரவணத்வாகராதி பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம் அப்படின்னு துருவன் தெரிவிப்பதைப் போல இங்கு சுவாமி கொழுத்த மயிலின் இறகை பூஷணமாய் கொண்டவன், அழகு வாய்ந்த தாமரை போன்ற முகத்தை உடையவன், மன்மதனையே வெல்லும் அழகு வாய்ந்த தாமரை போன்ற முகத்தை உடையவன், இடைப்பெண்களின் கடைக்கண் பார்வையால் வஞ்சிக்கப்பட்டவன், என்னுடைய சொல்லுக்கு உயிராகியவன், வெற்றியுடன் விளங்கட்டும் என்கிறார். அடியேன் தன்யோஸ்மி.